ஹேய் மச்சான் டியர் அப்படி சொல்லிட்டு பெரிய ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது இல்லை உங்கள் ஃபேவரட்டான பர்சனுக்கு அனுப்பும்போது யூ கெட் அ குட் ரிப்ளை. ஃபர்ஸ்ட் HMM. இந்த HMM கூட பரவாயில்ல, கே, வெறும் கே, ஓகே கூட கிடையாது. எனக்கு புரியல, இது எனக்கு தான் ஏதோ எமோஷனலாக ரொம்ப ட்ரிகர் பண்ணுதுன்னு நினச்சேன். இது பெரிய விஷயம் இல்லை, நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறனோ, ஏன்னா நம்ம ரொம்ப ஆசையாக அன்பாக மெசேஜ் அனுப்புகிறோம். அவங்க இதுக்கு கேன்னு அனுப்புகிறாங்க. பரவாயில்ல, இது எதுக்கு நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது இது ஓவர் திங்கிங்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு தியரியே இருக்கும். தியரி பேர் எக்ஸ்பெக்டன்சி வைலேஷன் தியரி. இந்த எக்ஸ்பெக்டன்சி வைலேஷன் தியரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவும் ஆகலாம், இல்லை பயங்கரமாக ஹர்ட்டாகவும் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு, சர்ப்ரைஸான எதிர்பார்ப்பு சொல்கிறேன். நான் ஆட்டோ புக் பண்ணவே எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. ஏன்னா ஃபோன் எடுத்தாலே 30 rupees எக்ஸ்ட்ரா கொடு, 50 rupees எக்ஸ்ட்ரா கொடு, அப்படி போகணுமா இப்படி போகணுமா, எங்கே அட்ரஸ், இதெல்லாம் கேட்டாலே எனக்கு கோவம் வரும். பட் எனக்கு ஒரு 2 days பிஃபோர் நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். எனக்கு எதுவுமே கேட்கல, அவர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்கல, எங்கே போகணும், எங்கே இருக்கீங்க, அங்கே இருங்க, எதுவுமே சொல்ல. இட் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் மீ. எனக்கு என்னமோ ஒரு IAS எக்ஸாமில் பாஸ் பண்ண ஃபீலிங். நான் ஒரு பெரிய இடத்துல ஒரு CEO ஆகிட்டு வைஷ்ணவி வெல்கம் அப்படின்னு சொன்ன ஃபீலிங் அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதே இன்னொரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்தேன். மச்சான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே நான் வேறு ஆங்கிளில் ஒரு பெரிய பேராகிராஃப் அடிச்சிருக்கேன். கே சீனில் விட்டுட்டு போகும்போது அப்படி எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகும். எதிராக எனக்கு அனுப்புறீங்க, எனக்கு அனுப்ப வேணாம் அப்படிங்கிற கோபம் வரும். இந்த கோபம் தப்பே கிடையாது. இதுலேருந்து எப்படி வெளில வரலாம்? இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், எனக்கு ஒரு அன்பு வேணும், ஒரு கம்ஃபர்ட் வேணும்னு எதிர்பார்க்குறேன். அது உன்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வே, அட்ரஸ் இட் ப்ராப்பர்லி. நீ பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் உங்ககிட்ட அட்டென்ஷன் எதிர்பார்க்குறேன், உனக்கு அப்படி வேலை இல்லை, ரொம்ப நீ பிஸியாக இருந்தால் ஒரு வாய்ஸ் நோட்டாவது போடு, இல்லை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியாவது பேசு, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு, சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், ரொம்ப இம்பார்ட்டண்டான திங், டிட்டாச் யுவர் செல்ஃப். அவங்ககிட்ட டிட்டாச் ஆகிறதுல தப்பே கிடையாது. நம்ம மேலே நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஹாப்பியாக இருப்போம், நம்மள அன்பாக வச்சுப்போம், நம்மளை லவ் பண்ணுவோம். லவ் யுவர் செல்ஃப். எதுக்கு அவங்க கிட்ட போயிட்டு எமோஷனலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு? ஏன்? தேர்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, மிரர் தேர் எனர்ஜி. அவங்க நம்மளுக்கு ரூடாக பதில் சொன்னாலோ, அவங்க கோல்டாக ரிப்ளை பண்ணாலோ, ட்ரையாக ரிப்ளை பண்ணாலோ, அதே ரிப்ளையை நம்மளும் பண்ணுவோம். என்ன கொடுக்குறே அதை கொடுக்குறேன், பாஸ்தை கொடுத்தா பாஸ்தை கொடுப்பேன், இப்படி அவமானப்படுத்துவேன். நீங்கள் இந்த வல்லவன் படம் பார்த்துருக்கீங்களா? STR படம் சும்மா சூப்பராக இருக்குங்க படம். இந்த படத்தில் கெஞ்சுவான், காலை பிடிச்சிட்டு கீதா 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 விட்டு போகுது கீதா, ப்ளீஸ் கீதா ப்ளீஸ் கீதா ப்ளீஸ் கீதான்னு கெஞ்சுவான். அப்போ அவன் மதிக்கவே மாட்டான், விட்றான்னு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். ஒன்ஸ் அந்த காலை பிடிக்க நிறுத்திட்டு அங்கே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காலை பிடிக்க நிறுத்தினோடனே அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ காலை பிடிச்சி கெஞ்சாதீங்க, ரிப்ளை பண்ண எமோஷனலாக எனக்கு வேணும் ப்ளீஸ், காவியா கீதா ப்ளீஸ். எதுக்கு? எப்போ காலை விடுறீங்களோ, எப்போ கெஞ்ச நிறுத்துறீங்களோ அன்றைக்கே பீஸ் தான் முக்கியம், ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். சரி, நான் இந்த பீஸ் எனக்கு வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, ஒன்ஸ் நான் அவகிட்ட ரொம்ப போய் கெஞ்சிட்டேன், பரவாயில்ல, கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருமே ஒரு இடத்துல எதிர்பார்த்துருப்போம் தான், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடு, எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடு. பட் அவங்க கொடுக்கலங்கிறதுனால நம்மளை அசிங்கமாக நினைக்க வேணாம். எக்ஸ்பெக்டன்சி வைலேஷன் தியரி, இட்ஸ் அ தியரி. அதை அவன் ஒரு தியரியாகவே சொல்லிட்டான். அண்ட் நான் சொன்ன வேஸ்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன், சயின்டிஸ்ட் சொல்கிற சொல்யூஷன் இல்லை. என்ன சொல்யூஷன் கிடைச்சதோ அவங்களுக்கு நான் சொன்னேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோன்னு கில்ட் ஆகாதீங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ பரவாயில்ல, போ ஓகே அனுப்புகிறா பரவாயில்ல, நான் அப்படியே எடுத்துக்க பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் லவ் யுவர் செல்ஃப், டிட்டாச் ஃப்ரம் தெம், மிரர் த எனர்ஜி. இதான் சொல்யூஷன், ரொம்ப அழகான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என் விடை பெறுவது உங்கள் ஃபேவரட் நான் அஜய் வைஷ்ணவி. பை ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ MB யோகா குரு.